பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி நடைபெறுகிற போது 2வது முறையாக நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. இதை மிக எளிதாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அதிலே இருந்து வெறும் வண்ணப்புகை தான் வந்தது. சரி, நச்சுப்புகை வந்திருந்தால் யாருக்கு தெரியும்? வண்ணப்புகை என்பதால் அனுமதித்தீர்களா? உள்ளே நச்சுப்புகை எதுவும் இல்லை, வண்ணப்புகை தான். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வேண்டாமா? நாடாளுமன்றத்தின் பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்து பார்க்க வேண்டுமானால் உள்ளே செல்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பரிந்துரை கடிதத்தை பெற்றிருக்க வேண்டும். இவர்களும் பெற்றிருக்கிறார்கள். யார் இவர்களுக்கு பரிந்துரை கடிதம் கொடுத்தது? சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபனும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன வேடிக்கை என்றால், அவர் அப்போது நாடாளுமன்றத்திலேயே இல்லை. நாடாளுமன்றத்திற்கு வராதவரை அவர்கள் இடைநீக்கம் செய்தார்களே என்று கோபப்படக்கூடாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லாதவர்களே இடைநீக்கம் செய்யாமல் இருந்தார்களே. திடீரென்று ஒரு அறிவிப்பு, ரஜினி கமல் நாடாளுமன்றத்தை விட்டு நீக்கம் என்று வந்தால் யாரும் அதிர்ச்சி அடைந்து விடக்கூடாது. அது பை மிஸ்டேக். அதை அடுத்த நாள் ஓர் அறிவிப்பின் மூலமாக திருத்திக் கொள்வார்கள். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சிலர் குண்டுகளை வீசினார்கள். இப்போது 14 அல்லது 15 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குண்டு வீசினால் இடைநீக்கம் செய்யத்தானே செய்வார்கள் என்று தோன்றலாம். குண்டு வீசியவர்கள் வேறு. இடைநீக்கம் செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யார்? அவர்கள் எப்படி உள்ளே அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் என்று கேள்வி கேட்டவர்கள். கேள்வி கேட்டவர்களையெல்லாம் இடைநீக்கம் செய்து விடுகிற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இன்றைக்கு இந்தியா உருவெடுத்திருக்கிறது. அதுவும் 14 அல்லது 15 என்று நான் மட்டுமல்ல, ஊடகங்கள் கூட அப்படித்தான் 2 எண்களை சொல்லுகின்றன. உண்மையாக 14 பேரா 15 பேரா? உண்மையாக முதலில் வந்த அறிவிக்கையின்படி 14 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு திரிணாமுல் கட்சியை சார்ந்த மாநிலங்களவை உறுப்பினரும், மொத்தம் 15 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டார்கள். பிறகு இன்னொரு அறிவிக்கை வந்தது. கொஞ்சம் அவசரப்பட்டு பிழையாக அவைக்கே வராதவரை நாங்கள் இடைநீக்கம் செய்துவிட்டோம். திமுக கழகத்தை சார்ந்த சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபனும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். என்ன வேடிக்கை என்றால், அவர் அப்போது நாடாளுமன்றத்திலேயே இல்லை. நாடாளுமன்றத்துக்கே வராத ஒரு உறுப்பினரை இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். அது பை மிஸ்டேக், பிழையாக நடந்துவிட்டது என்று சொல்லி அதனை திரும்ப பெற்று கொண்டு விட்டார்கள். ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கவில்லை. நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். எதற்கென்றால், நாடாளுமன்றத்திற்கு வராதவரை அவர்கள் இடைநீக்கம் செய்தார்களே என்று கோபப்படக்கூடாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களே இல்லாதவர்களே இடைநீக்கம் செய்யாமல் இருந்தார்களே. திடீரென்று ஒரு அறிவிப்பு, ரஜினி கமல் நாடாளுமன்றத்தை விட்டு நீக்கம் என்று வந்தால் யாரும் அதிர்ச்சி அடைந்து விடக்கூடாது. அது பை மிஸ்டேக். அதை அடுத்த நாள் ஓர் அறிவிப்பின் மூலமாக திருத்திக் கொள்வார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். கேள்வி கேட்பது என்ன பிழை? எப்படி அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள்? கேள்வி கேட்டவர்கள் யாரோ இல்லை, நாடாளுமன்ற மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறார்கள். காலையிலேயே பிரைன் என்கிற அந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். மாலையில் 14, பிறகு அது 13ஆக ஆக்கப்படுகிறது. அவர்களுள் 6 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். வேறு வேறு கட்சியை சார்ந்த திமுக கழகம், CPM, CPI என்று வேறு வேறு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் 9 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுகவிலிருந்து ஒருவர், CPM 2 பேர், CPI ஒருவர் என்று 13 பேரும், பிறகு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒருவருமாக 14 பேர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த குற்றம் என்ன? அவர்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லை. நாடாளுமன்றத்தில் எப்படி இந்த பிழை நடந்தது என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். 6 பேர் உள்ளே வந்திருக்கிறார்கள். 2 பேர் பார்வையாளர்கள் மாடத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்குள் குதித்து, அவ்வளவு வாய்ப்பாக அந்த அமைப்பு இருக்கிறது போலும், நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் தான் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் யாரும் மேலே இருந்து ஒரு காகிதத்தை கூட போட்டுவிட முடியாது. அவர் சொல்வது பழைய நாடாளுமன்றம். நான் பார்த்திருக்கிறேன். அங்கே பார்வையாளர்கள் மாடத்துக்கும் நாடாளுமன்ற அவை கட்டிடத்திற்கும் இடையில் ஒரு வலை இருக்கும். எதையும் போட்டுவிட முடியாது. ஆனால் தாளை அல்ல, இவர்கள் ஆளையே உள்ளே வருவதற்கான
வாய்ப்பு அங்கே இருந்திருக்கிறது. மேலே இருந்து 2 பேர் திடீரென்று குதிக்கிறார்கள். நாம் அறிவோம், பகத்சிங், தத் என்கிற 2 பேர் 1929இல் ஆங்கிலேயர்களின் கவனத்தை கவர்வதற்காக ஆபத்தில்லாத 2 குண்டுகளை வீசினார்கள். எங்கும் ஓடவில்லை, அந்த இடத்திலேயே நின்றார்கள். அதற்கு பிறகு நீதிமன்றத்தை அவர்கள் மக்கள் மன்றமாக ஆக்கினார்கள். நாம் அறிவோம். இப்போதும் நம்முடைய சபாநாயகர் ஓம் பிர்லா என்ன சொல்கிறார் என்றால், யாரும் அச்சப்பட தேவையில்லை, அது வெறும் சாதாரண வண்ண புகை குண்டு, அவ்வளவுதான். அதாவது புஸ்வானம் மாதிரி, அதை பார்த்து யாரும் கவலை கொள்ள வேண்டாம். எல்லோரும் தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்லவில்லை என்று நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? அங்கே 2 பேர் போய் தீபாவளியை கொண்டாடி விட்டார்கள், புஸ்வானம் வைத்திருக்கிறார்கள், வேறொன்றும் அல்ல. நம்முடைய கேள்வியெல்லாம் அது புஸ்வானமா வெடிகுண்டா என்பதில்லை. அவர்கள் எப்படி அதனை உள்ளே எடுத்துக்கொண்டு சென்றார்கள்? தங்கள் காலணிகளுக்குள் மறைத்து எடுத்து சென்றார்கள். அதை அந்த மெட்டல் டிடெக்டர் என்று சொல்லுவோமே, அதெல்லாம் வேலை செய்யாதா? அதிலே கண்டுபிடிக்க முடியாதா? பிறகு எதற்கு அந்த மெட்டல் டிடெக்டரை வைத்திருக்கிறோம்? பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டியவர்கள் கோவாவிலே விமான நிலையத்திலே ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து, நீங்கள் இந்தி கற்றுக்கொண்டு வர வேண்டும். அவர் இந்தி வாத்தியார், அவர் படை வீரர் அல்ல. அவர் வேலையை விட்டுவிட்டு அடுத்த வேலையை செய்கிறார். இங்கே இருக்கிற பாதுகாவலர்கள் நாடாளுமன்றத்தில் அவர்கள் எப்படி இதனை அனுமதித்தார்கள்? அவ்வளவுதான். மிகச் சாதாரணமான கேள்வி. நமக்கு 2 கேள்விகள் இருக்கின்றன. யார் ஒருவரும் நாடாளுமன்றத்தின் பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்து பார்க்க வேண்டுமானால் உள்ளே செல்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் பரிந்துரை கடிதத்தை பெற்றிருக்க வேண்டும். இவர்களும் பெற்றிருக்கிறார்கள். யார் இவர்களுக்கு பரிந்துரை கடிதம் கொடுத்தது? மைசூரை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் மீது என்ன நடவடிக்கை? ஒரு நடவடிக்கையும் இல்லை. அவர் பத்திரமாக நாடாளுமன்றத்துக்குள்ளே, பிரதாப் சிம்ஹா என்கிற அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளே இருக்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு பரிந்துரை கடிதம் கொடுத்த ஒரு உறுப்பினர் உள்ளே இருக்கிறார். ஏன் அப்படி பரிந்துரை கடிதம் கொடுத்தார் என்று கேட்டவர்கள் இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள். எவ்வளவு பெரிய ஜனநாயக நாடாக நம் இந்தியா மாறிவிட்டது என்பதை பார்க்கலாம். பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரவே இல்லை. நாம் மணிப்பூரில் ஏன் இப்படி நடக்கிறது என்று பிரதமரை கேட்டபோது எல்லாவற்றுக்கும் பிரதமரே பதில் சொல்லுவாரா? அந்த துறை சார்ந்த அமைச்சர் சொல்வார் என்றார். இப்போது துறை சார்ந்த அமைச்சர் அந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தானே. ஏன் அவர் நாடாளுமன்றத்துக்கே வரவில்லை? பலரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், 2001 இதே நாள் டிசம்பர் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? அப்போதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் நடைபெற்று கொண்டிருந்தது. பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி நடைபெறுகிற போது 2வது முறையாக நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆனால் இது 2வது முறை என்று யாரும் தவறாக கணக்கு சொல்லக்கூடாது. முதல் முறை பாராளுமன்றத்தின் மீது தாக்குதல் எப்போது நடந்தது என்றால் 1966 நவம்பர் 7. அன்றைக்கு என்ன நடந்தது? பசு பாதுகாப்பு குழு என்கிற பெயரில் அந்த சாதுக்கள், ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு அணி, அவ்வளவுதான், அவர்கள் நாடாளுமன்றத்தின் மீது பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம், தாக்குதலை நடத்தினார்கள். அதற்கு பிறகு அதே நாளில்தான் மதியம் காமராஜர் வீட்டை கொளுத்தி காமராஜரை கொல்ல முயன்றார்கள். தேசபக்தர்கள் இல்லையா? எனவே அதையெல்லாம் அவர்கள் சரியாக செய்வார்கள். எனவே 3 முறை நாடாளுமன்றத்தில் தாக்குதல் நடந்திருக்கிறது. 2 முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் நடந்திருக்கிறது. முதல் முறை அவர்களால் நடந்திருக்கிறது. எனவே இந்த நாடாளுமன்றத்தின் மீது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பக்தி! அதுவும் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடம் இருக்கிறதே, கடந்த மே 28ஆம் தேதி தான் திறக்கப்பட்டது. பழைய நாடாளுமன்றத்தை விட 3 மடங்கு பெரியது. 3 வாயில்கள் இருக்கின்றன. அதுக்கு தர்மதுவார் என்றும் சக்தி துவார் என்றும் ஞான துவார் என்றும் பெயர். தர்மம், ஞானம், சக்தி எல்லாம் உள்ளே நுழைகிற வாயில்களில் வெடிகுண்டும் நுழைந்து விட்டது. இப்போது அதுதான் சிக்கல். அந்த ஞானத்தின் வழியாகவோ தர்மத்தின் வழியாகவோ வண்ண புகை குண்டுகளோடு உள்ளே நுழைந்து விட்டார்கள். வாசலில் இருந்தும் முழக்கம் எழுப்பி இருக்கிறார்கள். எனவே இந்த நாடு எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது என்பதற்கு இந்த நாடாளுமன்ற கட்டிடத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வு எடுத்துக்காட்டு. இது வெறும் ஒரு கட்டிடம் பற்றியதல்ல, ஒரு நாடாளுமன்றத்துக்குள் நடந்தது என்பதனாலே அது அதற்கு மட்டும் உரிய பிரச்சனை என்று கருத முடியாது. நாம் பார்த்தோம், ஆளுநர் மாளிகையினுடைய வாசலில் தெருவிலிருந்து ஒருவர் பெட்ரோல் குண்டு வீசிய போது அதற்கு எத்தனை ஆர்ப்பாட்டங்கள்! தமிழ்நாடே சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் விட்டது என்றார்கள். அங்கே ஒரு முறை கோவையிலே ஒரு குண்டு வெடித்த அந்த நேரத்தில்
தமிழ்நாடு தீவிரவாதிகளினுடைய பதுங்கு குழியாக போய்விட்டது என்றார்கள். இப்போது நாடாளுமன்றத்தை என்ன சொல்லுவது? நாம் இவற்றையெல்லாம் கேட்பதற்கு காரணம், எவ்வளவு பாதுகாப்பற்ற சூழலில் நம்முடைய நாடாளுமன்றமே அப்படி இருக்கிற போது நம்முடைய நாடும் இருக்கின்றன என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் இதை மிக எளிதாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அதிலே இருந்து வெறும் வண்ணப்புகை தான் வந்தது. சரி, நச்சுப்புகை வந்திருந்தால் யாருக்கு தெரியும்? வண்ணப்புகை என்பதால் அனுமதித்தீர்களா? அதையாவது சொல்ல வேண்டும். அதை நாங்கள் சோதித்து பார்த்து விட்டோம். உள்ளே நச்சுப்புகை எதுவும் இல்லை, வண்ணப்புகை தான். அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வேண்டாமா? வண்ண வண்ண புகைகளை பார்த்து மகிழட்டும் என்று அனுமதித்தோம் என்று சொல்ல வேண்டும். அல்லது இது எப்படி நடந்தது என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். 8 பேரை நாங்கள் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளில் 8 பேரை இடைநீக்கம் செய்துவிட்டோம். கேள்வி கேட்ட 15 பேர் அல்லது 14 பேரையும் அல்லவா நீங்கள் இடைநீக்கம் செய்து விட்டீர்கள். எனவே யார் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்? அடிப்படையில் அந்த கடிதம் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது முதல் நடவடிக்கை, காவலர்கள் மீது மறு நடவடிக்கை, அரசாங்கம் கேள்விக்கு விடை சொல்லி இருக்க வேண்டும். இப்படி நடந்திருந்தால் இது ஒரு ஜனநாயக அரசு. ஜனநாயகத்துக்கும் இவர்களுக்கும் எப்போதும் தொடர்பில்லை என்பதால் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் 4 மாதங்களுக்கு நாடு இவற்றையெல்லாம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். நன்றி, வணக்கம்.